வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை பிஎஸ்கே மாலில் இருக்கோம். எதுக்கு வந்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவேந்திர குலம் சார்பாக உறவுகள் ஒன்று கூடும் விழா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதனுடைய உறவுகள் ஒன்று சேரும் குழுவின் சார்பாக வச்சுருந்தாங்க. சார் பேர் மாணிக்கம். நிலவில் சிறப்பாக தோற்று வழங்கினாரு. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க தம்பி. நன்றிங்க. ஆனால் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இனி முன்னேறணும். அதுக்கு என்ன செல் பண்ணிட்டு யாரெல்லாம் வாங்க வர முடியும் சென்னை வாங்கன்னு சொன்னேன். இனிஷியலாக ரூம் எடுத்து கொடுத்து ஸோ எல்லாமே நானே எடுத்து போட்டு வாங்கன்னு சொல்லி வர வச்சு ஒரு மதுரையில் மருதன் அவங்களுக்கு நீங்கள் வந்து பொண்ணு கொடுக்கலாம், என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க லேட்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அப்புறம் இப்போ உள்ள ப்ரெஷர் பசங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 22லேருந்து 28 30 வயசுக்குள்ள நிறைய பசங்க வெளிநாட்டு வாழ் தேவேந்திர குல வேளாளர்களின் உலகளாவிய உதவிக்குழுவின் தலைமை பண்பாளரும் சிறந்த செயல்பாட்டாளருமான திரு அஜய் அண்ணா அவர்களும் மற்றும் நமது தேவேந்திர குல சொந்தங்களும் தற்பொழுது ஆன்லைனில் இந்த உதவிக்குழுவை பற்றி சிறிய கருத்துக்கள் பதிவிக்க இணைய உள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆன்லைன் குழுவானது இந்த ஐடி டீம் ஆனதான உருவாச்சு. இந்த எல்இடி டீம் குழுவினருக்கும் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவேந்திரன் அண்ணா அவர்களை உறவுகளாய் இணைந்துவோம் குழுவின் சார்பாக வருக வருகை கூப்பி வரவேற்கிறோம். வெளிநாட்டு வாழ் தேவேந்திர குல வேளாளர்களின் உதவிக்குழுவின் சார்பான பதிவுகள் தற்பொழுது அப்புறம் சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம சமுதாயம் மீண்டு வரணும்னா நமக்கு பரஸ்பரம் நம்மளுடைய ஒற்றுமை தான். பரஸ்பரம் ஒவ்வொருத்தருக்கும் உதவிக்காரன் நீக்கி யாருக்கு என்ன தேவையோ நம்மளால முடிந்ததை இதை இன்னும் சிறந்த முறையில் செய்யணும். இது அடுத்த லெவலுக்கு இது போகணும். அதுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி அப்படின்னு எது தேவையானாலும் விஷயம். அதாவது ஒரு தகவல் தகவலோ ஒரு உதவியோ வேணும்னா அது நேர காலம் எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு எதிராக அது அவ்வளோ உதவியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள் இது மேலும் வளர்றதுக்கு என்னால் முடிஞ்ச பங்களிப்பை கட்டாயம் நான் செய்வேன். மற்ற நண்பர்கள் இதுவே என்பதற்கு சிறந்த சான்றாக மஸ்கட்ல இருந்து அஜய் அண்ணா தலைமை பண்பு நல்ல சிறந்த தலைமை பண்பு கொண்டு கண்டிப்பா நம்ம தான் உற்சாகப்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போனோம்னா நம்ம தான் அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும். சிறப்பு செய்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கோவை மாவட்டத்தில் சிங்கானூர் பகுதியிலிருந்து சகோதரர் பிரபாகர் நல்ல முயற்சி எடுத்து மக்களுக்கு செய்கிறார். அவருக்கு திருப்பூர் மாவட்ட சார்பாக கொண்டாடி வழங்கப்படுகிறது. எல்லாம் சேர்ந்து சார் சேரணும். இந்த உதவி குழு என்பது உணர்வு 44 85 55 82 94448
5552. தெய்வ சிகாமணி அண்ணா யாராவது டிரைவிங் ஸ்கூல் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு தகவல் தமிழ் உலகிய திரைப்படத்துறை போனதாக அறிமுகமாயிருக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாடு வெளிநாடு எல்லா இதுலையும் நம்ம நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் சமுதாய ரீதியில் சமுதாய மக்கள்கிட்ட எனக்கு யாரும் தெரியாது. கருங்குயில் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி போயிட்டு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட அரசு மங்கலத்தில் நம்ம மாணவர்கள் கிட்டத்தட்ட நான் சார்ந்த தெரியும் இசை பயிற்சி பள்ளி நம்ம மாணவர்களுக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீபோர்டு கிளாஸு பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல பாடக்கூடிய நம்ம சமுதாயத்தில் பாடக்கூடிய திறமை உள்ளவர்கள் இருந்தால் என் கட்சியில் இருக்கிறதுல ஒரு 75% நம்ம தேவேந்திர உள்ள வேளாளர் நம்ம பசங்க தான் பாடுறாங்க. நம்ம பசங்க தான் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது. ஆர்வம் உள்ளவர்களை என்னுடைய கருங்குயில் ஜேம்ஸ் என்ற புத்தம்பது காலம் என்னுடைய கலைக்குழுவில் நான் நினைச்சுக்கிறேன். ஒரே ஒரு செய்தியில உங்கள் ஊர்களில் உள்ள திருவிழாக்கள் உங்கள் இல்லங்களில் நடக்கக்கூடிய திருமண நிகழ்வுகளில் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்குன்னு இல்லை, எத்தனையோ நம்ம தேவேந்திரோட சொந்தங்கள் கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்பர் 80 என்னுடைய தொலைபேசி எண் 80 98 35 33 94. நன்றி. நன்றி. என் பேர் தனலட்சுமி. ஊட்டியில் ஹலோ, நான் ஊட்டியில் பணியாற்றி 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் எனக்கு மதுரை தான். அதனால நான் எப்பயுமே மதுரை தான் பெருமையாக சொல்லுவேன். அதில் கடந்த 3 வருடங்களுக்கு மேலே வந்து இந்த இடத்துக்கே உதவிக்குள்ள வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். என்னால் உதவியை வந்து நான் எப்பயும் தராமல் செஞ்சுருக்கேன் கேட்குறவங்க எல்லாத்துக்குமே. அதனால நான் மிக பெருமைப்படுறேன் இந்த ஊரில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது நான் வேலையில் ஜாயின் பண்ணும்போது நிறைய எதிர்பார்ப்புலாம் இருந்தது. அதெல்லாம் யாரை நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது யாருமே முன் வரல நம்ம இடங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அந்த குரூப்பில் இருக்கும் போது நிறைய பேர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நானும் கேட்டிருக்கேன். நான் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. கோயம்புத்தூரில் நடந்த மீட்டிங் என்னால் வர முடியல. அதுக்கு இடையில எல்லாத்தையும் என்னுடைய தவறுகள் நான் உங்களே வரம் கேட்டனால நினைக்கிறேன். அதாவது நீ எப்படி முன்படாமல் வரணுன்றதுக்காக தான் வந்திருந்தது. நான் எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்க பிரபாகரன் திருப்பதி சார் எல்லாருமே வந்து ஒரே நல்லா பண்ணாங்க. உங்களோட குரூப்பில் வர முடியாது வருத்தம் தான். ப்ளஸ் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கங்கையா. தூத்துக்குடி திருநெல்வேலி வாங்க. நான் ஆர்கனைஸ் வச்சு நடத்திக்கிறேன். அதோட அக்ரிகல்ச்சர் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். ஆனால் நம்ம டேஸ்ட்டை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி ஒரு அண்ணனை இருக்கிறதுனால நான் விலைக்கு இண்டிவிஜுவலாக டஸ்ட்பின் கம்பெனி வச்சுருக்கேன். நம்ம டேஸ்ட்லேருந்து எல்லாருமே வேலை கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நான் இப்போ 2003 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம டஸ்ட்பின் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் பண்ணணும். நான் காலையில் ஆஃபீஸ் வச்சுட்டு இப்போ ராமநாடு இருக்கேன். கொள்கை எடிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நம்ம ட்ரஸ்ட் மூலம் மக்களுக்கு மேக்சிமம் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அக்கா டீச்சர் ஸ்போர்ட்ஸ் இல்லை, அண்ணன் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்ய நினைக்கிறேன். 12 சீட்டில் வந்து ட்ரஸ்ட் மூலம் எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற நினைக்கிறேன். நம்ம மக்கள் மூலம் அவங்களுக்கு யாரும் உதவி செய்ய நினைச்சீங்கன்னா பணம் உதவி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொள்கை எடிக்கூடிய ரசீது கொடுத்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம இடத்தாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த வார்த்தை நன்றியோட சார் வந்து அவருடைய பணியாற்றல் மட்டும் இல்லாம மல்லர் சேனை அப்படின்ற ஒரு குழு அமைச்சு மற்ற பணிகள் உதவும் கரங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான உரையை ஆற்றினாரு. வாங்க அந்த நிகழ்வை நீ தொடர்ந்து பார்ப்போம். நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து அனைத்து உறவுகளையும் இங்கே சந்தோஷத்துல ரொம்பவே சந்தோஷம்.